காந்தியடிகளோட நினைவு தினம் இன்று. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட பார்வையில் காந்தி என்பவர் யார்? காந்தி என்பவர் உலகம் முழுவதும் போற்றப்படக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர். காந்தி என்ற சொல்லே ஒரு மந்திர சொல். இன்றைக்கு ஏன் அவரை உலகம் போற்றுகிறது என்று சொன்னால், அதற்கு சரியான பதிலை சொன்ன ஒரே மனிதர் உலகத்தில் சர்ச்சில் தான். இங்கிலாந்து நாட்டினுடைய முடிசூடா மன்னனாக விளங்கிய இங்கிலாந்து நாட்டினுடைய பிரதமர் சர்ச்சில், உலக நிருபர்கள் அவரை பார்த்து கேட்கிறார்கள், நீங்கள் ஹிட்லரை பார்த்து பயப்படவில்லை, முசோலினியை பார்த்து பயப்படவில்லை, ஆனால் காந்தியை பார்த்து பயப்படுகிறீர்கள் ஏன் என்று கேட்கின்ற போது, சர்ச்சில் அந்த உலக பத்திரிகையாளரிடம் சொல்லுகிறார், இவர்களிடம் அணு ஆயுதம் இருக்கிறது, ஆனால் அவர்களை அழிக்கும் அந்த அணு ஆயுதத்தையும் அழிக்கும் ஆயுதம் என்னிடம் இருக்கிறது. ஆனால் காந்தி கையில் வைத்திருப்பது அகிம்சை என்ற ஆயுதம். அதை அழிப்பதற்கு உலகத்தில் எவரிடமும் ஆயுதம் இல்லை என்ற அந்த ஒரு வரியை சொன்னார் பாருங்கள். அங்கேதான் காந்தி என்ற மனிதர் ஓங்கி நிற்கிறார். அகிம்சை என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், அதற்கு அடுத்த பெயர் அன்பு. அன்பாலே இந்த இந்திய நாட்டு மக்களை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தவர் தான் இந்த தேசத்தினுடைய தந்தை மகாத்மா காந்தி அவர்கள். அன்பாலே எல்லோரையும் அரவணைத்தார். காந்தி ஒன்றை சொன்னார். காந்தியை பார்த்து பலர் விமர்சிப்பார்கள். இன்றைக்கு கூட பலர் சொல்லுவார்கள், அவர் அரைஜான் உடை உடுத்திருந்தார், ஏழ்மையாக வாழ்ந்தார். அப்படி ஒரு நாளும் காந்தி சொல்லவில்லை. ஒரு நாளும் ஏழையாக வாழுங்கள் என்று காந்தி சொல்லவே இல்லை. ஆனால் ஒன்றை சொன்னார், எளிமையாக வாழுங்கள். எளிமையாக வாழுங்கள் என்று சொன்னதனுடைய அர்த்தம் என்ன என்றால், உங்களிடம் எவ்வளவு பொருந்திருந்தாலும் இந்த ஆடம்பரமாக செலவு செய்வதையோ ஆடம்பரமாக ஆடை உடுத்துவதையோ அவர் ஒரு நாளும் அதை ஏற்றுக்கொண்டவர் அல்ல. இங்கே அம்பத்தூருக்கு பக்கத்திலே தான் ஒரு விவசாயியை பார்க்கிறார். அவன் உடுத்திருந்த அந்த ஆடை தான் காந்தி இறக்கும் வரை உடுத்திருந்தார். தமிழகத்திலே தான் அந்த நிகழ்வு கூட நடந்தது. கோட்டு சூட்டோடு அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்த இந்த தேசத்தினுடைய மகாத்மா காந்தி, என்னுடைய இந்தியன் இந்த உடையோடு இருக்கிறான், நானும் இந்த உடைக்கு மாறிக்கொள்கிறேன் என்று மாறி அன்றையிலிருந்து எளிமையின் அடையாளமாக ராட்டையின் முன்னாலே அவர் உட்கார்ந்து அந்த நூல் நூற்கும், அந்த ஆடையோடு உட்கார்ந்து நூல் நூற்கும் அந்த போட்டோவை பார்க்கும்போது நம்மை அறியாமல் அந்த எளிமையின் அடையாளம் என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எளிமையாக வாழ வேண்டும் என்று காந்தி கற்றுக் கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு யாரும் எளிமையாக வாழ்வதில்லை. காந்திய தத்துவங்கள், சித்தாந்தங்கள் இன்றைக்கு மறுக்கப்படுவர்களாலே ஆட்சியாளர்களாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினாலே தான் 4 பணக்காரர்களுக்கான ஒரு ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. காந்தி என்ன போதித்தார்? ஜாதி மதம் இருக்கக்கூடாது, இது எல்லோருக்குமான நாடு, இந்தியா என்பது ஒருவருக்கான நாடு அல்ல, இது சுதந்திரம் இந்துக்கள், முஸ்லீம்கள், பாரிசுகள், சீக்கியர்கள் பெற்றுத்தந்த சுதந்திரம், கிறிஸ்தவர்களும் இதிலே அடக்கம். ஆகவே காங்கிரஸ் என்பது தோற்றுவித்ததனுடைய நோக்கமே என்னவென்று சொன்னால், சுதந்திரம் பெற வேண்டும், பேச்சுரிமை வேண்டும், எழுத்துரிமை வேண்டும், என் மக்கள் தம்மை தாமே ஆளக்கூடிய ஒரு நிர்வாக வேண்டும் என்பதற்காகத்தான் நான் போராடுகிறேனே தவிர இந்த இந்தியா யாருக்கு சொந்தம் என்பதற்காக நான் போராடவில்லை என்பதை சுட்டி காட்டினார்கள். ஆனால் இன்று இங்கே ஜாதியும் மதமும் தலைவிரித்து ஆடுகிறது என்பதை நீங்கள் எல்லாம் பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் பார்க்கிறீர்கள். ஜாதியும் மதமும் இங்கே பேசுகின்றது. இன்றைக்கு கூட ராமர் அவர்கள் கோயில் திறப்பு விழாவிலே யார் யார் கலந்து கொண்டார்கள் என்பதை நீங்கள் கண்கூடாக பார்த்தீர்கள். பிரதமர் கலந்து கொண்டார், RSS தலைவர் கலந்து கொண்டார். இவ்வளவுதான். இந்த 2 பேரை தவிர வேறு மதசார்பற்ற அடையாளங்கள் அங்கே ஒன்றுமே இல்லை. இது இந்தியாவிற்கு பொருந்தாத ஒரு நிகழ்வு. ராமர் என்பவர் யார்? அன்பின் அடையாளம் அவர். காந்தி ராமரை தூக்கி பிடித்தார். எங்களை போன்று காந்தி ராமரை தூக்கி பிடித்தவர். காந்தி தான் ராமரை மிகப்பெரிய அளவில் தூக்கி பிடித்தவர். அவரை போன்ற இன்னொருவர் ராமரை தூக்கி பிடித்தவரை காட்ட முடியாது. அந்த வகையிலே இன்றைக்கு காந்திக்கு நினைவு நாள். இந்த தேசத்தந்தை போற்றப்பட வேண்டியவர். அவரை இன்றைக்கு இழந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றும் காந்தி சுடப்படுகிறார். ஆனால் இன்றும் காந்தி இந்தியாவிற்கு தேவைப்படுகிறார். அந்த விதை ஆழமாக ஊன்ற வேண்டும். அந்த விதை ஆழக விருட்சமாக வர வேண்டும். அதன் நிழலிலே இந்திய மக்கள் இளைப்பாற வேண்டும். இந்தியா என்பது ஒரு மதசார்பற்ற நாடு என்பதை மீண்டும் மீண்டும் பிரகடனப்படுத்த வேண்டும். காந்தி தேவைப்படுகிறார். காந்தியை இந்தியா முழுவதும் விதைப்போம். அதை இந்தியா முழுவதும் உள்ள மக்கள் உணர செய்வோம். காந்தியை கொண்டாடுவோம். இந்தியாவிலே இருக்கக்கூடிய இந்த பாசிச ஆட்சியை அகற்றுவோம்.
இதுதான் காந்தி நினைவு நாளிலே நான் கூறக்கூடிய, நாம் எடுக்கக்கூடிய சங்கல்பம், சபதம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.